இப்பொழுது கூட நம்ம இந்த 2 கொரிந்தியர்லயும் சரி, என்னாகமத்திலயும் சரி நம்ம பார்த்தது ரெண்டுமே வந்து ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குது. இதில் நம்ம பார்த்தோன்னா 2 பேருமே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தான். இல்லை பவுலும் சரி பிலேயாமும் சரி. ஏன்னா பிலேயாம் மேலேயும் தேவனுடைய ஆவி வந்து அமர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. ஸோ பிலேயாமும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் என்ன அவருக்குள்ள பொருளாசை இருந்தது. இங்கே பவுலைக்குள்ள கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த ஆசை மட்டும்தான் இருந்தது. இவர் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாரு. அதே டைம்ல உலகத்தின் பொருளும் இவருக்குள்ள ரொம்ப இடம் பெற்று பொருளாசையினால் நிரப்பப்பட்டவராகவும் இருக்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு 2க்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையில அப்படி இங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கன்னா அங்கே ஜம்ப் பண்ணிடுவார். இப்படிப்பட்ட 2 தோணியில கால் வச்சு போற மாதிரி இருமனம் உள்ள ஒரு மனிதனாக தான் அந்த பிலேயாம் இருந்திருக்கிறார். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா, இதை நம்ம நேத்தே இந்த பிலேயாம் குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நீ போகாதன்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டுட்டாரு. மறுபடியும் கனமுள்ள மனிதர்களையும் பல செல்வங்களையும் அவர் வந்து சொல்லுவதற்கான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும் போது என்ன காசு கொடுப்பாங்களோ, என்ன பொருளோ, என்ன ஆசீர்வாதமோ அது எல்லாத்தையுமே அனுப்பப்பட்ட போது அதெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பலன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப போய் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு. அதனாலதான் சரி போ அப்படிங்கிறார். உடனே அப்பா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு போறாரு. வழியிலே ஆண்டவர் எதிர்த்து நின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. கடைசியில சரி போ, ஏன்னா அவன் நிக்கிற மாதிரி இல்லை, பிலேயாம் வந்து நிக்கிற மாதிரியே இல்லை. சரி போ, உன் விருப்பம் அதானே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்ப போகும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் நின்று அந்த பாலாக்கோட சேர்ந்து இஸ்ரவேலரை சபிக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா சபிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்து அமர்ந்தது. ஏன்னா பலி செலுத்தணும்னு யார் வருவார்? தேவனுடைய ஆவியானவர் அங்கே வந்து இவர் மேல அமர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பிலேயாம் மேல அமர்ந்ததை பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஒரு வார்த்தை அதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது பாருங்களேன். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பவுலையா ஒரு விஷயம் சொல்வாரு. என்னன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் கண்களை குருடாக்கினான் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அவங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. அதுதான் பிசாசு செய்யற வேலை. இல்ல மனக்கண்ணை குருடாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா உலக பிரகாரமான அறிவு, ஞானம், எல்லா செல்வாக்கு எல்லாமே பக்காவா இருக்கும். ஆனா மனக்கண் குருடா இருக்கும். யார் காட் அது தெரியாது. அதனால அவன் என்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சத்ரு என்ன பண்ணுவான்? பிசாசு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ உலக ஆசீர்வாதமா இருந்தா உனக்கு மேன்மை, உயர்ந்த ஒரு பதவி, உயர்ந்த காரியங்கள், ஞானம், உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய செல்வந்தர்களாகவும் டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா அந்த டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மெய் அறிவு, மெய் ஞானம் இருக்காது. யாரு தேவாதி தேவன், இந்த அண்டசராசங்களை படைத்த தேவன் யார்? அந்த முக்கியமான விஷயத்துல என்ன பண்ணிடுவா? கண்ணை குருடாக்கி விட்டுருவோம் சத்ரு. இல்ல அப்ப இதுவரைக்கும் அவர் வந்து குருடாக்கப்பட்டுதான் இருக்கிறாரு. ஏன்னா வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் இதையே சொல்றாரு பாருங்களேன் ரிப்பீட்டடா. அப்ப அவருக்கு மனசுல அதான் தோணுது, ஆஹா நான் வந்து பாலாக்க சந்தோஷப்படுத்திட்டேன்னா, அந்த கிங்க சந்தோஷப்படுத்திட்டேன்னா வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் தருவார்ல, அதை மனசுல பார்த்துட்டாரு. அதையே திரும்ப 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 சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பார்த்தோன்னா தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்து அப்பொழுது தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து சொல்றாரு, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவ ஆவி இந்த ஆளு மேல வந்து அமரும் வரைக்கும் அவர் கண் குருடாக்கப்பட்டவராகத்தான் இருந்திருக்கிறார். அதனாலதான் இந்த பாலா கூப்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஜாமான் கிடைக்கும், பொருள் கிடைக்கும் சொல்லி ஓடி வந்திருக்கிறாரு. இப்ப கண் திறக்கப்பட்டுருச்சு. இப்ப அவர் பேசுகிற பேச்சுல வித்தியாசத்தை பாருங்களேன். 12 ஆசீர்வாதங்களை அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் மேல பரிசுத்த ஆவி வந்து அமர்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலேயாம ஒரு டூலா யூஸ் பண்றாரு, ஒரு மைக் மாதிரி யூஸ் பண்றாரு. இந்த பிலேயாமுக்கு முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அது ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க அதை ரசிச்சு படிச்சு பாருங்களேன். 12 ஆசீர்வாதங்கள். அதுல 6ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலும். நாம வந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய விதம் இதுதான். நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்க யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கீங்களோ, இதுவரைக்கும் நடத்தி இருந்தவர்களுக்காகவும் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நம்ம இந்த தத்தெடுத்து பிரேயர் பண்ணியிருக்கோம் பாருங்களா, அந்த பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது இந்த 12 ஆசீர்வாதங்கள். இந்த நாள்ல நம்ம அதை செய்வோம். இந்த ஆசீர்வாதத்தின்படியே இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம பெத்த பிள்ளைங்க தான் பிள்ளைங்க இல்லை, நமக்கு பிள்ளை
திருமணம் ஆகாம எத்தனையோ பேர் கர்த்தருக்காக ஹார்ட் அண்ட் சோல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்ல. நம்ம பவுலையாவே திருமணம் ஆகாம ஹார்ட் அண்ட் சோல் ஒர்க் பண்ணாரு. அவர் சொல்லும்போது என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு ஏராளமான பிள்ளைகள் இல்ல. ஹalleluya. ஸோ மாம்சீகமான பிள்ளைகளை மட்டும் இது குறிப்பிடல. நம்ம எல்லாரையும் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாரையுமே அது குறிக்கும். ஸோ அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அத பார்க்கும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த நேச்சரோட இணைச்சு, அந்த ஆசீர்வாதத்தையும் கலந்து சொல்லுகிறார். இந்த காரியத்த நாம இன்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல, நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல. அது எப்படி இருக்கும்? நதி ஓரத்துல இருக்க தோட்டம் எப்படி இருக்கும்? நம்மளா தொளிச்சு, தொளிச்சு, தொளிச்சு டியூப்ல அடிக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? நதி ஓரத்துல இருக்கிற தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்கும். அந்த இலைகளே ஒரு அழகு இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், நம்ம நாட்டின சந்தன மரம் இல்ல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள். கேதுருனா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. எவ்வளவு புயல் வந்தாலும் கேதுரு மரம் மட்டும் கீழே விழவே விழாதான். அப்போ அப்படிப்பட்டவர்களாக ஸ்ட்ராங்கா கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்பட்டவர்களாக, அடுத்து அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும். பாருங்களேன், அதாவது தண்ணி பாயும். அந்த அவங்க வந்து மரங்களைப் போல அதை ஒப்பிடுறாங்க. அவர்களுடைய வித்து, அதாவது இப்ப அந்த இதுல பார்த்தீங்கன்னா, கடல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய தேங்காய்களா மிதக்கும்ல. அந்த தென்னை மர ஓரத்துல இருக்கிற இடங்கள்லாம் தேங்காய்கள் வந்து அந்த அ அந்த தண்ணீல மிதந்து மிதந்து அப்படியே போயி நெறைய இடங்கள்ல இதாகும். தென்னை மரம் உருவாகும்ல. அது மாரி அந்த வித்து, அந்த செடியினுடைய விதைகள் அப்படியே அதுல பரவி போகும். திரளான தண்ணீர்களில் பரவும். ஹalleluya. அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். ஆமென். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய பேரையும், நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய பேரையும் வச்சு சொல்லி சொல்லி இவங்க மேன்மை அடைவாங்க. இப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க. கேது விருட்சத்தை போல இருப்பாங்க. கர்த்தர் நாட்டின சந்தன மரமா இருப்பாங்கன்னு சொல்லி பெயர்களை வைத்து வைத்து நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்து அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஆமென். இப்படி சொல்லி ஜெபிப்போம். அடுத்து அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிங்கம் போல துஷ்ட சிங்கம் போலனா, இந்த துஷ்ட சிங்கம் என்ன பண்ணும்? அதுக்கு விரோதமா ஒண்ணு வந்துச்சுன்னா கடிச்சு துப்பிரும்ல. அதே மாதிரி என்ன விரோதமா ஏதாவது பிசாசின் கிரிய சத்துரு எங்கேயாவது என் குடும்பத்துல இல்லை என் ஆவிக்குரிய பிள்ளைங்களுடைய குடும்பத்துல எழுந்தா அதை அப்படியே பீறி போடுகிறவர்களாக, எப்போயும் அப்படியே ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஃபுல்லா அந்த ஸ்ட்ரென்த்தோட அல்லேலூயா இருக்கிறவர்களாக நம்ம வந்து அஃபென்சிவ்ல இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே டிஃபென்சிவ்ல இருக்கணும். ஐயோ பிசாசு என்னை இப்படி பண்ணிடுவோம், நான் அப்படி பண்ணிடுவேன். டிஃபென்சிவ்ல அஃபென்சிவா இருக்கணும். நாம பிசாசை தாக்குகிறவர்களாக அஃபென்சிவ்ல இருக்கணும். அல்லேலூயா. அப்படி படுத்து கொண்டு இருக்கிறவங்களாக என் பிள்ளைங்க இருப்பாங்க. அவர்களை எழுப்புகிறவன் யார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளையை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்படியாக அந்த 12ஐயும் நம்ம சொல்லணும். ஹalleluya. இது படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தது. ஓகே. அப்போ இப்படியாக நம்ம சொல்ல வேண்டும். அப்போ இதை வந்து நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ பாலாக்கு கோவம் வருது. நீ ஓடிப்போ, உனக்கு வந்து நான் பிளெஸிங் தரலான்னு பார்த்தேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். ஏன் துரோகிகளை நீ என்ன பண்ற? விரோதிகளை நீ ஆசீர்வதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார். ஸோ இப்படிதான் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை செய்யும்போது சில நன்மைகள் கூட நமக்கு வராமல் இருக்கும். ஆனா அதை பத்தியெல்லாம் கவலையே படக்கூடாது. போய் நீயும் உன் ஜாமானும் நீயே வச்சுக்கோ, தங்கத்தை வெளியெல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு கர்த்தர் அதை விட சொக்க தங்கம் இல்ல சொல்லுமா, சொக்க தங்கம். ஏன் சொக்க தங்கம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏமேன். அவரே நமக்கு சொக்க தங்கம் சொக்க வெள்ளி. ஆமேன். அவருடைய வார்த்தையே நமக்கு பொன்னை பார்க்கிலும் மேலானது இல்ல. அவர் நம்மோடு இருக்கும்போது இந்த உலகத்தின் பொண்ணும் வெளியும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஹalleluya. ஸோ இதெல்லாம் அவர் வந்து சொல்லி இது பண்ணிடுறாரு, விரட்டி விட்டுறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு பெருசா கிடைக்கல. ஆனாலும் அதுக்கடுத்து இன்னும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வேர்ல்டுல பிறப்பாங்கன்ற அந்த ஆசீர்வாதத்தையும் இவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை பத்தியும் சொல்றாரு. அப்ப தேவாவி ஒரு மனுஷன் மேல் இறங்கும் போது அவன் எப்படியாக தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற மனிதனாக, பிரயோஜனமுள்ள மனிதனாக வாழ்கிறான். ஸோ நாமும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த நாள்ல நம்ம வாழணும். அப்ப இந்த நாள்ல நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க, நீங்க அப்படி பேசுனீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுன்னு கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்படி பேசுனீங்களா, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு சிஸ்டர், நீங்க இப்படி என்னை பார்த்த பார்வையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர், அப்படி சொல்லுவாங்க.
வேற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஆனா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வேற காரியங்கள் வரும்போது கண்டிப்பா வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை குறித்து நம்ம கவனமுடையவர்களா இருக்கணும். நாம ஜெபிக்கணும். நம்ம மனிதர்கள் தான், பல வேளைகளை நம்ம ஏதாவது ஏடகூடமா பண்ணிடுவோம். ஸோ நம்ம தலைமையில நம்மளே கை வச்சு, ஏசப்பா உம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பும், இன்னைக்கு நான் யாரை பார்க்கணும், என் பார்வையில உம்முடைய பரிசுத்தம் விளங்கட்டும், உம்முடைய அன்பு விளங்கட்டும், என்னுடைய பேச்சுல உம்முடைய அன்பு இருக்கட்டும், கிருபையுள்ள வார்த்தைகளை, உப்பால் சாரமேறின வார்த்தைகளை, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை தூக்கி வைக்கக்கூடிய, கிறிஸ்துக்குள்ளாக அவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நான் பேசும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேச அழைக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த பிலேயாம் என்ன பண்றாரு, ஒரு தீமையான காரியத்தை சொல்லிட்டு போறாரு. என்ன விஷயம்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்போ வந்து இது ஃப்ளஷ்லியா வந்துட்டார், ஃபிஷ்ஷியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா இந்த மாதிரி எங்க கடவுளுக்கு வந்து நாங்க பலி கொடுக்குறோம், விருந்து சாப்பிட வாங்க. எப்படி கூப்பிடணுமா, விருந்து சாப்பிட வாங்க. அந்த 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். சரி, விருந்து சாப்பிட தானே கூப்பிட்ட, சரி ஓகே. போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, அப்படியே மாம்சீகமா இழுத்துட்டு போவான் பிசாசு. அது ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபால், ஆவிக்குரிய விழுகையில அவர்களை தள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படியே மாம்சீகமா அவங்களுக்கு பிடிச்ச ட்ராக்ல கொண்டு போவோம். ஏவாளுக்கு இதே பிரச்சனை தானே, இதை சாப்பிடு ஒன்றும் ஆகாது. அப்போ அதை சாப்பிடும்போது அது என்ன ஆச்சு, ஆவிக்குரிய விழுகை. இதுதான் சத்துருவனுடைய ட்ரிக். நம்ம எதுக்கு ஆசைப்படுறோன்றதை பார்ப்பான். இது வந்து நாக்குக்கு ஆசைப்படுதா, காதுக்கு ஆசைப்படுதா, பேசுகிற வாய்க்கு ஆசைப்படுதா, அந்த விஷயத்தில் நம்மளை அப்படியே இழுத்து விழப்பண்ணுவதே அவனுடைய பிரியமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து ட்ரெயின் ஆகணும். அன்னைக்கு என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஜெஃபி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெயின் ஆகணும். என்ன அப்படின்னா, அதாவது இந்த மிலிட்ரிக்கெல்லாம் வந்து டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாய்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பிடிச்சமான சாப்பாடை முன்னாடி வைப்பாங்க, டோன்ட் டச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்டே அப்படிம்பாங்க. ஸ்டேனா அதுக்கு விருப்பமான உணவு முன்னாடி இருக்கும், அதை தொடக்கூடாது. இது ஒரு பொசிஷனில் 2 காலை தூக்கிட்டு 2 காலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நிற்கணும். அடுத்து கோ அப்படின்னா அது கிட்ட மட்டும்தான் போகலாம், சாப்பிடக்கூடாது. அடுத்து ஈட் அப்படின்னா தான் சாப்பிடணும். அப்போது ஒரு நாய், அது வந்து மிலிட்ரிக்கு பயன்படுத்தப்படுகிற நாய், அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க பாருங்களேன். உனக்கு முன்னாடி சாப்பாடு வச்சா கூட கமாண்ட் இல்லாமல் நீ சாப்பிடக்கூடாது, பசியாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, பசிக்க வச்சும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அது சாப்பிட்டுச்சுன்னா அடி. அப்போது ஒரு 5 ஜீவனே ஒரு முக்கியமான பணிக்கு பயன்படுத்தப்படும் போது அதனுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள் கட்டுப்படுத்தி அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பிஸ்கட்டை போட்டு திருட ஈஸியாக ஏமாற்றி போயிடுவோம். இதே மாதிரி தான் சத்துரு கூட நம்மளை பிஸ்கட் போட்டு தான் நிறைய நாளே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நாம் இன்னைக்கு எப்படி இது பண்ணுறோம். நான் இன்னைக்கு என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், நமக்கு பிடிச்சமான ஃபுட்டு முன்னாடி இருக்கணும், நம்ம சாப்பிடக்கூடாதுடா, கொஞ்ச நேரம் அப்படியே அதை ட்ரெயின் பண்ணணும். என்னுடைய உணர்ச்சிகளை சின்ன விஷயத்திலே உன்னால் கட்டுப்படுத்த முடியலன்னா நீ பெரிய விஷயத்தில் எப்படி உன்னை கட்டுப்படுத்துவ. ப்ராக்டிஸ் பண்ணணும். பிடிச்சமான ஒரு கேக்கோ, இல்லை நமக்கு பிடிச்சமான ஒரு உணவோ ஏதோ ஒன்று முன்னாடி வச்சுக்கணும், ஆனால் சாப்பிடக்கூடாது. நமக்கு அப்படியே சாப்பிடணும்னு ஆசை வரும்ல, கண்ட்ரோல் பண்ணு. இதை கூட அடக்க முடியலன்னா நீ எதை கிறிஸ்துவுக்காக செய்ய போற, அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நானும் என் பையனும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் செய்யலை, அப்படிலாம் பெரிய ஆளாக நினச்சிடாதீங்க. அதெல்லாம் இப்போ தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு காஃபியில் வந்து சுகர் போடாமல் குடிக்கிறதே கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேன், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம உணர்ச்சிகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, என்னுடைய ஆளுகையின் கீழே தான் சரீரமே நீ இருக்க, நீ நினச்சதெல்லாம் பண்ண முடியாது, நான் சொன்னாதான் நீ செய்யணும், அப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்து அந்த சரீரத்தை நம்ம பக்குவப்படுத்த தயார்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிலேயாமினுடைய அந்த மாம்சீக ஆசை இருந்ததுனால அந்த பாலா கிட்ட ஒரு தவறான ஒரு நல்ல ஒரு ஐடியா, அந்த துரோகிக்கு, கர்த்தருடைய துரோகிக்கு ஏற்ற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிடுறாப்புல. அப்போ அதுக்கு கண்டிப்பாக பாலாக் வந்து வீடு நிறைய பொண்ணு வெள்ளியெல்லாம் நிரப்பியிருப்பாரு. பாருங்களேன், இது நிமித்த செத்தவர்கள் 24,000 பேர் செத்து போனாங்க. இந்த பிலேயாமனுடைய இந்த பாவமும் அவனுடைய பொருளாசையினால் செத்தவர்கள் 24,000 பேர். அந்த 24,000 ஆத்துமாக்களுக்கு இவர் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லை, எவ்வளோ பெரிய துரோகம் பார்த்தீங்களா? இப்படி தான் நாம் மாம்சீகமாக செயல்படும் போது அநேக ஆத்துமாக்கள் மடிந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல் யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும். அப்படியே நீங்கள் 2 கொரிந்தியர் 12க்கு வந்தீங்கன்னா, இதில் பவுலை என்ன சொல்கிறாருன்னா, பவுலுக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவர் மூலமாக 10-11 நிருபங்களை கர்த்தர் எழும்புகிறார், உண்டாக்குகிறார். அது இன்று வரைக்கும் அநேகரை ரெட்டிப்புக்குள்ள நடத்துது. ஆனால் இவருக்குள்ள அந்த பொருளாசை இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன்.
இவருக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்படுது. எதுக்கு முள் கொடுக்கப்படுதுன்னா, இவர் வந்து எனக்கு இவ்ளோ ஆண்டவர் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. நான் இவ்ளோ பெரிய ஆளா இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே மேன்மை பாராட்டக் கூடாதுன்றதுக்காக ஒரு முள். அந்த முள் வந்து என்னென்னன்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்ல. ஏதோ ஒரு விஷயம் தன்னை பெருமைப்படுத்தக் கூடாதபடி, மேட்டிமைக்குள்ளாக கொண்டு போகக் கூடாதபடிக்கு ஒரு விஷயம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இது நிமித்தம் தன்னை அவர் பலவீனமாக உணர்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. அப்ப அந்த பலவீனம் எப்பப்போ வருதோ ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறார். நாமும் கூட அப்படிதான். நமக்கு பலவீனமா, அது உடல் பலவீனமோ மன பலவீனமோ எந்த ஒரு சூழ்நிலையோ அந்த பலவீனம் ஒடுக்கப்படுகிறதல் தனிமைப்படுத்தப்படுதல்ன்ற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் பிடித்துக் கொள்கிறோம்ல. அதே மாதிரிதான் பவுலுக்கும் கொடுக்கிறாரு. சோ அப்ப எதற்காக அந்த முள் கொடுக்கப்படுதுன்னா, அவரை அழித்து போடுவதற்கல்ல, அவரை வேதனைப்படுத்துவதற்கல்ல, இன்னும் கிறிஸ்துவண்டை இழுத்து கொண்டு சேர்ப்பதற்காக. அது மாதிரிதான் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து கிறிஸ்துவண்டை இன்னும் நம்மை சேர்ப்பதற்கு ஏதுவாகத்தான் அது நடந்து கொண்டிருக்கிறதுன்றத நம்ம புரிந்து கொள்ளும் போது நாம அந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு நிலையாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:15 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ நாம கூட இப்படிப்பட்டவர்களா இருக்கணும். சரி, அவங்க ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்காக நான் செலவு பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய டைமை செலவு பண்ணலாம், நம்முடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணலாம், நம்ம அன்பான வார்த்தைகளை அவங்களுக்காக கொடுத்து அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கிறவர்களாக ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தோன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருடைய அந்த பேர்டன் பாருங்களேன், 21ஆம் வசனம். அங்க வந்து பிலேயாம் வந்து தவறு செய்யுங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லிட்டு விருந்து கொடுத்து அது மூலமா அவர்களை வேசித்தனமாகிய பாவத்துக்குள்ளாக கொண்டு போய் அவர்களை சீரழித்து போட்டான். ஆனால் இங்கே பவுல் என்ன பண்றாரு பாருங்க, 21ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 12ல, மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோவென்று பயந்திருக்கிறேன். எப்பா, நீ ஏதாவது இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள், வேசித்தனம், காமவிகாரம் இதெல்லாம் விட்டு நீ மனம் திரும்பாம இருந்துருவியோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அவர் வந்து இந்த பாவத்துக்குள்ள போகணும்னு நல்லா இருந்த மனிதர்களை திருப்பி விட்டான் அந்த பிலேயாம். ஆனால் பவுலையாவோ இப்படி தீமையான காரியங்கள் செய்தவர்கள் இன்னும் மனம் திரும்பாம இருந்துருவாங்களோ, பழைய பாவத்திலே இருந்துருவாங்களோன்னு சொல்லி அந்த ஆத்தும பாரத்துல சொல்றாரு. இதுதான் அந்த வித்தியாசம் இல்ல. அல்லேலூயா. நாம் யாரை போல இருக்க விரும்புகிறோம்? 2 பக்கமும் இதுவும் இது அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம், அந்த உலக காரியங்களும் எனக்கு வேணும், இதுவும் வேணும்னு இல்லாதபடி பவுலை போல நான் மற்றவர்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்களை செலவு பண்ணும்போது, அதே போல மற்றவர்கள் நல்லா வாழணுன்ற அந்த உண்மையான ஆழமான ஆசையும் அவர்கள் மனம் திரும்பி இருக்கணுமேன்ற ஆத்தும பாரத்தோடு நாம் வாழும்படி அழைக்கப்படுகிறோம். அப்படி கண்களை முடிச்சு